Exercise 5.2 fifth sum show that the given points are collinear. So collinear na ரொம்ப சிம்பிளா என்னன்னா ஒரு லைன் இருக்கு, அந்த லைன்ல கொடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். சோ அதுக்கு பேர் தான் collinear. இங்க 3 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க, A B C னு 3 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த மூணும் collinearனு நம்ம சொல்லணும். இத எப்படி ஸ்லோப்பை யூஸ் பண்ணி சொல்லலாம்னா ஃபர்ஸ்ட் A B C னு 3 பாயிண்ட் இருக்கு. AB ன்ற பாயிண்ட்க்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், BC ன்ற பாயிண்ட்க்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டு ஸ்லோப்பும் சேமா இருந்தா அந்த 3 பாயிண்ட்ஸும் collinear. அந்த 3 பாயிண்ட்ஸும் ஒரே லைன்ல இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான், சிம்பிள். சோ ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் AB. AB ன்ற ரெண்டு பாயிண்ட் எடுத்துங்க, அது x1 y1 x2 y2 எழுதிங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும், ஸ்லோப் ஆஃப் லைனுக்கு ஃபார்முலா தெரியும். அதாவது y2 minus y1 divided by x2 minus x1. சோ அப்ப வந்து y2 எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். y2 ஃபர்ஸ்ட் எடுக்கலாம், y2 வந்து 2, அதை எடுத்து எழுதிக்கலாம். மைனஸ் ஃபார்முலால இருக்கு, எழுதிங்க. y1 க்கு நேரா -4 எடுத்து எழுதிங்க. அதுக்கு அடுத்து x2 minus x1, x2 க்கு பதிலா 7, ஃபார்முலால மைனஸ் எடுத்து எழுதிக்கலாம். x1 க்கு பதிலா -3, அதை எடுத்து எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 2 plus 4 அப்ப மேல, இதுல மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 7 plus 3 கீழே. 2 plus 4 வந்து 6, 7 plus 3 வந்து 10. இதை கேன்சல் பண்ணலாம், 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 3 2s are 6, 5 2s are 10. அப்ப 3/5 என்றது ஆன்சர். இப்போ AB க்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சாச்சு. இதே போல சோ இது ஃபர்ஸ்ட் இங்க கண்டுபிடிச்சிருக்கோம், இதுக்கு வந்து 3/5 சும்மா எழுதிக்கலாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்து BC க்கு கண்டுபிடிக்க போறோம். அப்ப B ன்ற பாயிண்ட்டும் C ன்ற பாயிண்ட்டும் எடுத்துக்கணும். அதுலயும் x1 y1 x2 y2 இது மாதிரி எழுதிங்க, அப்பதான் மிஸ்டேக் குறையும். சோ அது மாதிரி எழுதிட்டு y2 minus y1 ஃபார்முலால y2 minus y1, அப்போ 5 minus 2 நியூமரேட்டர், x2 minus x1 12 minus 7 டினாமினேட்டர். 5 minus 2 வந்து 3, 12 minus 7 வந்து 5. அப்போ 3/5 என்றதான் ஸ்லோப் ஆஃப் BC. BC க்கு ஸ்லோப் 3/5. சோ இப்போ இதுக்கும் 3/5, இதுக்கும் 3/5, ரெண்டு ஸ்லோப்பும் சேம். அப்ப பாயிண்ட் ABC லை ஆன் த சேம் லைன் அண்ட் தே ஆர் collinear. சோ அந்த 3 பாயிண்ட்டும் ஒரே லைன்ல இருக்குன்னு அர்த்தம், அது மூணுமே collinearனு அர்த்தம். எக்ஸர்சைஸ் 5.2ல 6th சம், if the 3 points 3 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க ஆர் collinearனு சொல்லிட்டாங்க. போன சம்ல நம்ம என்ன பண்ணோம், collinearா அந்த 3 பாயிண்ட் collinearனு கண்டுபிடிச்சோம். ஆனா இந்த சம்ல அந்த 3 பாயிண்ட் collinearனு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் A. சோ இந்த 3 பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ஏன்னு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க, நம்பர் எல்லாம் கொடுக்காம ஒரே ஒரு லெட்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. சோ அந்த லெட்டரை என்னன்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு ஏற்கனவே தெரியும் collinearனா ஸ்லோப் ஆஃப் AB. சோ இந்த 3 பாயிண்ட்டையும் A B C ன்னு எடுத்துக்கலாம். சோ A, இது B, இது C. 3 பாயிண்ட்டுக்கு நம்ம அதே மாதிரி ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். AB க்கு முதல் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், BC க்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். collinearனு சொல்லிட்டாங்க, அப்ப ரெண்டு ஸ்லோப்பும் சேம். இதனுடைய ஸ்லோப் வந்து சேம். அப்ப அந்த சேம்ன்ற அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி A என்ற வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் AB க்கு A யும் B யும் எழுதிங்க, x1 y1 x2 y2 எழுதிங்க. ஸ்லோப் ஆஃப் BC க்கு BC ன்ற பாயிண்ட்ஸ் ரெண்டுத்தையும் எழுதிங்க, அதுல x1 y1 x2 y2 எழுதிங்க. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறோம். ஸ்லோப் ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ இதுல y2 என்ன 3, மைனஸ் ஃபார்முலால இருக்கு. y1 என்ன -1. அடுத்தது x2 என்ன A, மைனஸ் ஃபார்முலால இருக்கு, இங்க ஃபார்முலால இருக்கு. x1 வந்து 3. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்லோப் ஆஃப் AB ரெடி பண்ணிட்டோம். ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் BC அதே மாதிரி பண்ணோம், y2 minus y1 -3, மைனஸ் ஃபார்முலால இருக்கு, y1 3, x2 1, மைனஸ் ஃபார்முலால இருக்கு, x1 A. இவ்வளவுதான், சிம்பிள். அடுத்து மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், அப்ப 3 plus 1 வந்து 4, டினாமினேட்டர்ல A minus 3. ரைட் ஹேண்ட் சைடுல -3 ஆட் பண்ணா 6, மைனஸ் சைன் போட்டுக்கணும், டிவைடட் பை 1 minus A. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும், A minus 3 ரைட் ஹேண்ட் சைடும் 1 minus A லெஃப்ட் ஹேண்ட் சைடும். இது டிவைட்ல இருக்கு, அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து மல்டிப்ளை. அப்ப 4 into 1 minus A ஈக்குவல் டு -6 into A minus 3. அதுக்கு அடுத்தது சோ இந்த பிராக்கெட்ல இருந்ததுன்னா இது ரெண்டுத்துக்குமே வரணும். அப்போ 4 into 1 4 into A 4A, நடுவுல மைனஸ் சைன் இருக்கு, அப்படியே எழுதிக்கணும். இதுல -6 into A -6A, இதுல மைனஸ் இன்டூ மைனஸ், அப்போ பிளஸ் ஆயிடும். 6 into 3 வந்து 18. இப்போ லெட்டர்லாம் ஒரு பக்கமும் நம்பர்லாம் ஒரு பக்கமும் கொண்டு வர போறோம். இதுல 4ன்ற நம்பரை ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணிடலாம், -6ன்றத லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணிடலாம். ஏன் பண்றோம்னு புரிஞ்சுங்க, இங்க A இருக்கு, இது ரெண்டுத்திலயும் A தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதனால தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும். அப்ப 6A minus 4A 2A ஈக்குவல் டு 18. 4 இந்த பக்கம் வந்தா -4, ஏன்னா இங்க +4ன்னு அர்த்தம். அப்ப ரைட் ஹேண்ட் சைடுல வந்தா -4. 18 minus 4 வந்து 14. 2ன்றது இங்க மல்டிப்ளைல இருக்கு, இந்த பக்கம் போனா டிவைட் ஆயிடும். அப்ப 14 divided by 2, 1 2 is 2, 7 2s are 14. அப்ப A equal to 7. சோ ஏன்றதை தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க. இந்த 3 பாயிண்ட் collinearனு கொடுத்து நம்ம ஏன்ற பாயிண்ட கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸர்சைஸ் 5.2ல 7th சம், the line through the points. ரெண்டு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க, அது வழியா லைன் போகுது.
அந்த லைனுக்கு வந்து ஸ்லோப்போட வேல்யூ வந்து -1/2 கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ. ஸோ ஏன்றது இந்த லெட்டரை கண்டுபிடிக்கணும். நாம ரொம்ப சிம்பிள் தான் இந்த சம்மும். 2 பாயிண்ட் இருக்கு, அதுக்கான ஸ்லோப் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஸ்லோப்புடைய வேல்யூவும் கொடுத்துட்டாங்க -1/2. அப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த y1ன்ற இடத்துல மட்டும் ஏன்னு வந்துகிட்டே இருக்கும். அதை மட்டும் நம்ம ஃபைனலா கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். ஸோ ஸ்லோப் வந்து y2 - y1 ஃபார்முலாவா, ஸ்லோப்புடைய வேல்யூ வந்து -1/2 அதை லெஃப்ட்ல எழுதிங்க, ஈக்குவல் டு போட்டுங்க. y2 நான் இங்க x1 y1 x2 y2 எல்லாம் எழுதிருக்கேன். y2 வந்து 3 மைனஸ் வந்து ஃபார்முலால y1 வந்து a. சிம்பிளா அப்படியே ஃபார்முலா பார்க்கணும். y2க்கு பதிலா 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம், மைனஸ் எழுதிக்கணும். y1க்கு பதிலா a. அடுத்து x2 - x1, x2க்கு பதிலா 9 மைனஸ் எழுதிக்கணும். x1ல பாத்தீங்கன்னா -2. ஸோ இது மட்டும் தான் சிம்பிள் மிஸ்டேக் எல்லாருமே பண்ணீங்க. இந்த ஸ்டெப்ல மிஸ்டேக் பண்ணதுனால தான் கடைசியில் ஆன்சர் வராது. அப்போ கேர்ஃபுல்லா ஃபார்முலா ஃபர்ஸ்ட் அதுல இருக்க மைனஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் x1 உடைய மைனஸையும் எடுத்து எழுதணும். இதை பண்ணீங்கனாலே சம் ஈஸியா போட்டுடலாம். லெஃப்ட்ல -1/2 ஈக்குவல் டு 3 - 9 3 - a டிவைடட் பை 9 இருக்கு, மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 2. அதுக்கு அடுத்தது 9 + 2 வந்து 11 ஆயிடும். இந்த 11ன்றது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க. 11 இங்க ஏற்கனவே ஒரு -1 இருக்கு, அப்ப -1 × 11. இந்த 2 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க. 2 இங்க டிவைட்ல இருக்கு, இந்த பக்கம் வந்தா மல்டிப்ளை இன்டூ 2, 3 - a × 2. அடுத்தது இது பிராக்கெட்ல இருக்கு, அப்ப மல்டிப்ளை பண்ணும். 1 × 11 11 -9 எழுதிங்க. அடுத்தது 2 × 3 6, 2 × -a -2a, 2 × 3 6, 6 - 2a அதான் இங்க எழுதிருக்கோம். இப்போ லெட்டரை ஒரே பக்கம் வச்சுக்கணும், நம்பரை இன்னொரு பக்கம் வச்சுக்கணும். லெட்டரை நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன், -2a, அப்ப இந்த பக்கம் வந்தா +2a ஆயிடும். -11 இந்த பக்கம் போச்சுன்னா +11 ஆயிடும். 6 இங்க இருக்கு, 6 + 11 17. a கூட 2 மல்டிப்ளைல இருக்கு, இந்த பக்கம் வந்து டிவைட் ஆயிடும். 17 / 2 a ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. 8th sum, the line through the points -2, 6 and 4, 8 is perpendicular to the line through the points 8, 12 and x, 24. Find the value of x. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதன் வழியா ஒரு லைன் போதும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் இங்கன்னு எடுத்துப்போம். ஸோ இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் அது வந்து எப்படி இருக்குன்னா பர்பண்டிகுலரா இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ் ரெண்டும் பர்பண்டிகுலரா இன்னொரு லைனுக்கு பர்பண்டிகுலரா இருக்கு. அந்த பர்பண்டிகுலர் லைனுடைய பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா 8, 12 x, 24. ஸோ இதை 8, 12 எடுத்துக்கலாம். இந்த இடம் வந்து x, 24 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 4 பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க கொஸ்டின்ல, அதை வச்சு ஒரு டயக்ராம் மாதிரி கொண்டு வந்துட்டோம். இப்போ இதுல எக்ஸ்ன்ற ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சிம்பிளா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், பர்பண்டிகுலர் லைன்ஸ் உடைய ஸ்லோப் வந்து எப்படி ரிலேட் ஆயிருக்கும், m1 × m2 = -1 தான் அந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஐடியா வந்து நம்மளுக்கு தெரியும், m1 × m2 = -1. நமக்கு ஸ்லோப் உடைய ஃபார்முலா தெரியும், y2 - y1 டிவைடட் பை x2 - x1. ஸோ அப்போ y2 உடைய வேல்யூ ஒரு இதுலயும் இதே மாதிரி x1 y1 x2 y2 எழுதிட்டு y2 - y1 x2 - x1 அப்படின்ட்டு கண்டுபிடிச்சு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். m1 ஒரு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்து cd பாயிண்ட். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து cd பாயிண்ட்னு வச்சுக்கிறோம். அதுக்கு m2ன்ற ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு வந்து இந்த ஃபார்முலால போட போறோம். இவ்வளவுதான் மெத்தடு. ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் எடுத்துங்க, a and b ன்னு எடுத்துங்க. அதுல இது மாதிரி எழுதிங்க. ஸ்லோப்போட ஃபார்முலா வந்து y2 - y1, அப்போ y2 என்ன 8 மைனஸ் ஃபார்முலால இருக்கு, y1 வந்து 6 டிவைடட் பை x2 வந்து 4 மைனஸ் ஃபார்முலால இருக்கு, x1 வந்து -2. அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும். அப்போ 8 - 6 வந்து 2, 8 - 2 வந்து 8 - 6 வந்து 2, 4 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சுன்னா 4 + 2 ஆயிடும். அப்போ 4 + 2 வந்து 6. இது 2 டைப்ல கேன்சல் பண்ணா 1 2 is 2, 3 2s are 6. அப்போ m1 எடுத்து 1/3. ஸோ m1 கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது m2 கண்டுபிடிக்க போறோம். cd அப்படின்ற இந்த 2 பாயிண்ட்டை நம்ம நேம் கொடுத்துக்கிறோம். அதுலயும் x1 y1 x2 y2. அப்ப ஸ்லோப் ஆஃப் cd ஈக்குவல் டு y2 - y1, 24 - 12, 24 - 12. அடுத்து x2 - x1, x -8. அவ்வளவுதான். ஸோ 24 - 12 வந்து 12, x -8 அப்படியே டினாமினேட்டர்ல வச்சுக்கணும். இப்போ இந்த எக்ஸ்ன்ற லெட்டர் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ m2 நம்மளுக்கு கிடைச்சிச்சு, m1 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், m1 m2. இப்போ இந்த ஃபார்முலால இது ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸை கண்டுபிடிக்க போறோம். ஸோ அந்த ஸ்டெப் தான் இங்க எழுதியிருக்கேன். ஏபின்ற லைன் பர்பண்டிகுலர் டு சிடின்ற லைன், அந்த ரெண்டுத்துடைய ஸ்லோப் வந்து எப்படி ரிலேட் ஆயிருக்கும், m1 × m2 = -1. m1ன்றது 1/3 நம்ம கண்டுபிடிச்சாச்சு, m2வும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 12 டிவைடட் பை x - 8. இப்போ இதுல என்னென்ன கேன்சல் பண்ணலாம், 3a கேன்சல் பண்ணலாம், அதாவது 3யும் 12யும், 1 3 is 3, 4 3s are 12. அப்போ 4 நியூமரேட்டர்ல டிவைட் பை x - 8 ஈக்குவல் டு -1. அடுத்த ஸ்டெப் இங்க எழுதியிருக்கேன். இதுல x - 8ன்றது இந்த பக்கம் வந்ததுன்னா மல்டிப்ளை ஆயிடும். லெஃப்ட்ல 4 இருக்கு, ஈக்குவல் டு -1 ரைட்ல, அது கூட இந்த x - 8 எழுதிக்கணும்.
ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாம் ப்ராக்கெட்டுக்குள்ளார. மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் வந்து மைனஸ் எக்ஸ், மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 1 இன்டூ 8 வந்து 8. அதுக்கடுத்து எக்ஸ் என்ற லெட்டரை மைனஸ் எக்ஸ் என்ற லெட்டரை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடுறோம், 4 ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகிறோம். மைனஸ் எக்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் வந்தால் பிளஸ் எக்ஸ் ஆகிடும், ஈக்குவல் டு 8 அப்படியே எழுதிங்க, பிளஸ் 4 இந்த பக்கம் போனால் மைனஸ் 4, ஸோ 8 மைனஸ் 4 வந்து 4, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 4. ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு.